ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்து அரேஸ்ல ஃபைண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அரேல லைக் நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு நம்பர். அரே டாட் ஃபைண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனை வந்து ப்ரெடிகேட் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ப்ரெடிகேட்னா ஜஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போட்டு ஸோ இதில் வந்து நான் ஒரு வேல்யூ கெட் பண்ணுறேன். ஸோ console.log ஸோ இப்போ வேல்யூ வந்து பார்ப்போம் என்ன வருதுன்னா அவுட்புட்டில் பாருங்கள். ஸோ நம்ம தந்த அறையில் இருக்கிற நம்பர் வந்து 11 பிரிண்ட் ஆகும். ஸோ நாட் ஒன்லி வேல்யூ வாங்கும். ஸோ இண்டெக்ஸ் விச் இண்டெக்ஸ் இட் ஹாஸ் பீன் தேர், ஸோ அது கூட வாங்கலாம். ஸோ நான் லாக் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ அதோட இண்டெக்ஸும் ஷோ ஆகுது. ஸோ 1 0 1 2 3 அண்ட் தென் விச் டைப் ஆஃப் எந்த அறையிலேருந்து வரது கூட நம்ம வாங்க முடியும். ஸோ அரே ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ அரேவும் காட்டும். ஸோ அண்ட் தென் இதோட மெயின் யூஸ் கேஸ் என்னதுன்னா, ஸோ இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனுக்கான ஒரு ஒர்க்கிங் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அரேயில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறது தந்துடும். -1 -2 3 3 அண்ட் தென் -4. ஓகே போதும். அண்ட் தென் இப்போ வந்து ஸோ இப்போ என்னன்னா, இப்போ ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் எது இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு இப்போ கிடைக்கணும். ஸோ இப்போ வந்து 3 இதில் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் ஆன்சர், அது ஒரு ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு அரே டாட் ஃபைண்ட் and then value. So value வேற. ஸோ இப்போ வந்து ஒரு கண்டிஷன் எழுதணும். எப்படின்னா, ஸோ ரிட்டர்ன் எப்போ ரிட்டர்ன் பண்ணோம்னா வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணணும். and then லாக் பண்ணுறேன் console.log ஆன்சர். ஸோ இப்போ லாக் பண்ணனா 3 பாசிட்டிவ் நம்பர் மட்டும் கிடைச்சிடும்.